அண்மைச் செய்தி கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்டுள்ள ஒருநபர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் விசாரணையை தொடங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்தி ஒரு 3 மாத காலத்திற்குள் அறிக்கையில் தாக்கல் செய்வதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. அதற்காக ஒரு நபர் ஆணையம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த ஆணையம் இன்றிலிருந்தே விசாரணையை தொடங்கி இருக்கிறது. முன்னதாக அந்த விசாரணை தொடங்குவதற்கு முன்பு தற்பொழுது அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கிறார். வந்தவுடன் அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஆலோசனை கூட்டம் ஒன்று தற்பொழுது நடத்தப்பட்டது. அதுல மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் மருத்துவ கல்வியினுடைய இயக்குனர் சங்குமணி மற்றும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி உள்ளிட்ட அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், இந்த சம்பவம் நடந்த பிறகு எடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகள் குறித்தும் மருத்துவமனையில செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் இவற்றை எல்லாமே ஒரு நபர் ஆணையம் அந்த ஆணைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் முன்னிலையில அவற்றை ஆவணமாகவும் கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து ஆலோசனை நடத்த முடிக்கப்பட்ட பின்னர் தற்பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து விசாரிக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதிக பாதிப்புகளுக்கு உள்ளான இந்த கருணாபுரம் பகுதிக்கு சென்று உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் சந்தித்து விசாரணையை தொடங்குகிறார். இதே போன்று கள்ளக்குறிச்சியில் பல்வேறு பகுதிகளில் உயிரிழப்புகள் ஏற்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதிகளிலும்